கர்நாடகாவில் தமிழனுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை பதாகையை வச்சு செருப்பால் அடிக்கிறான், விளக்க மாட்டால் அடிக்கிறான். அப்ப வராத கோபம் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாராமா. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவருக்கு வாயில புண்ணு, தொண்டையில் ஆபரேஷன் ஆனாலும் அவர் பேச மாட்டார். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவிற்கும் தற்போது பல சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நம் 3 தமிழர்களை சுட்டுக் கொன்றால் தமிழர்களின் கோபத்துக்குள்ளாவோம், இன்னும் பல பிரச்சனைகள் வரும் என்று எதை பற்றியும் யோசிக்காம 3 தமிழர்களை கர்நாடகா வனத்துறை சுட்டுக் கொள்கிறது என்றால் மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கவும். நாய்க்கு இருக்கிற மதிப்பு தமிழனுக்கு இல்ல. நாய் அடிச்சா கூட கேட்கறதுக்கு நாதி இருக்கு, தமிழன் அடிச்சா கேட்கறதுக்கு எவனும் இல்ல அப்படின்ற ஆணவத்துல இந்த கர்நாடக அரசு தமிழர்களை சுட்டு கொலை செய்திருக்கிறது. நீங்க சாலையில நடந்து போங்க, நடந்து போகும்போது ஒரு வெறி நாய் உங்களை கடிக்க வரும். கடிக்க வர்ற வெறி நாயை நீங்க கல் எடுத்து அடிக்க முடியாது, சட்டம் சொல்லுது அடிக்க கூடாதுன்னு. மீறி அடிச்சீங்கன்னா அதுக்காக ஆதரவா போராடுறதுக்கு அமைப்புகள் வரும். ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட நாய்க்கு கூட கேட்கறதுக்கு நாதி இருக்கு. ஆனா தமிழர்கள் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எந்த மனித உரிமை ஆணையம் இதை பத்தி கேட்கல, எந்த ஆட்சியாளர்களும் இதை பத்தி வாயை திறந்து பேசல. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம ஆந்திராவுக்கு வயிற்று பசி கூலி வேலைக்கு தமிழர்கள் போனாங்க. போன தமிழர்களை செம்மரம் வெட்ட வந்த கடத்தல்காரர்கள் சொல்லி 20 பேரை சுட்டு கொன்றது 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா அரசு. கடல்ல மீன் பிடிக்க தமிழர்கள் போறாங்க தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக. எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சிட்டான்னு சொல்லி தமிழர்களை படுகொலை செய்து சுட்டு கொள்ளுது இலங்கை கடற்படை ராணுவம். மாட்டை காணாங்க அப்படின்னு காட்டுக்குள்ள போய் மாட்டை தேடுற போன தமிழர்களை 3 தமிழர்களை கர்நாடக வனத்துறை சுட்டு கொண்டிருக்கு. இது வந்து ஒரே ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க மானுக்கு இருக்கிற மதிப்பு, மீனுக்கு இருக்கிற மதிப்பு, மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு, மரத்தமிழன் நமக்கு இல்ல அப்படின்றத நம்ம இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவர் பேசுறாரு, கர்நாடகாவின் முதலமைச்சர் பேசுறாரு, கர்நாடகாவின் உள் விவகாரத்தில் தமிழ்நாடு தலையிட கூடாதுன்னு பேசுறாரு. கன்னட இங்க 3 பேர்த்த நான் சுட்டுக் கொள்றேன், நீ பேசாம இருப்பியா? இருந்துருவியா? எத்தனை பஸ் எரிக்கப்பட்டிருக்கும், எத்தனை பேர்த்த அடிச்சிருப்பீங்க? கலவர பூமியா கர்நாடகா மாறி இருக்கும். ஆனா இங்க அப்படி ஏதாவது இருக்கா? எங்க ஐயா வீரப்பன் இருந்திருந்தா கர்நாடகாவில் வனத்துறைன்னு ஒரு துறையா இருந்திருக்காரு. எவன் சுட்டானோ கழுத்தறுத்து போட்டு போயிருப்பாரு. வீரப்பன்னைக்கு இல்ல, அவன் பேரங்க நாங்க இருக்கோம். வீரப்பன்கள் உருவாகுவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள், அதான் உண்மை. இன்னொரு வீரப்பன் வந்தா கர்நாடகா தாங்குமான்ற ஒரே ஒரு கேள்வியை தான் நான் முன்வைக்க விரும்புறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு வாயில புண்ணு, தொண்டையில் ஆபரேஷன் ஆனாலும் அவர் பேச மாட்டாரு. சட்டமன்றத்தில் கூட அமைச்சர்கள் யாராவது பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாராமா. 8 கோடி தமிழர்களின் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவமதிக்கிறாருன்னு ஒரு அமைச்சர் பேசுறாருங்க. இது ஒரு விவாதம். கர்நாடகாவில் தமிழனுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை பதாகையை வச்சு செருப்பால் அடிக்கிறான், விளக்க மாட்டால் அடிக்கிறான். அப்ப வராத கோபம் முல்லைப்பெரியாரான விவகாரத்துல இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி மலையாளிகள் வந்து விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை உருவமையா வச்சு செருப்ப கழட்டி அடிக்கிறான். அப்ப வராத ரோசம் உட்கார்ந்துருக்கும் போது வருதுன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனாலதான் உங்களை தற்குறிகள் நம்ம சொல்றோம். எங்களுக்கு வலிக்குது, எங்களுக்கு வலிக்குது. 1000 இருந்தாலும் விஜய் எங்களுடைய முதலமைச்சர், தமிழர்களின் முதலமைச்சர் விஜய்க்கும் எங்களுக்கும் அவர் ஆட்சி சரியில்லை, அவர் சரியா ஆட்சி நடத்தல, கேவலமா நடத்துறாரு எல்லாம் நாங்க சொல்லுவோம். எங்க முதலமைச்சர் நாங்க அடிப்போம்டா செருப்பால. நீ எப்படி அடிக்கலாம்? பக்கத்து வீட்டுக்காரன் நீ எப்படி அடிக்கலாம்? நாங்க அடிப்போம், விளக்க மாத்தால. அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் நீ ஏன்டா வர்ற? இத ஒரு தற்கொலையும் கேட்கலங்க. மூச்சுக்கு 300 தடவை தளபதி தளபதினு பேசக்கூடிய ஒரு தவிட்டு தற்கொலை. எப்படி எங்க தளபதி நீ செருப்பால அடிக்கலாம்னு ஒருத்தன் கேட்கல. எங்களுக்கும் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆண்மையுள்ள முதலமைச்சரா விஜய் இருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும்? எப்படி இனத்தான நீ சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். பீகார் சட்டமன்றத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க. எதுக்குன்னா தமிழ்நாட்டில் வேலை செய்து வரக்கூடிய பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல,
அப்படின்னு பீகார் சட்டமன்றத்துல சொல்லப்போனா பீகாரிகளால தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனாலுமே அங்க ஒரு விவாதம் நடத்தப்படுது. இந்த மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கன்னு பீகார் சட்டமன்றத்தில் பீகார் எதிர்கட்சிகள் வந்து கொந்தளிக்கிறாங்க. உடனே பீகார் முதலமைச்சர் என்னமா பண்ணாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு விசாரணை குழுவை அனுப்புனார், போய் ஆய்வு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு விசாரணை குழு அனுப்புனார். அப்படியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க போய் கர்நாடகாவில் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு ஆய்வு குழுவை அனுப்பியிருந்தா பரவாயில்ல. அவங்க விசாரிச்சு முடிவை சொல்லுவாங்களாமா, அதுக்கப்புறம் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களாமா. இது எப்படி இருக்கு பாருங்க, கொலை செஞ்சவன அவன் சரியா விசாரிப்பான்றது இது எப்படி பைத்தியக்காரத்தனமா இல்லையா, பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அப்போ தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தத்தை கர்நாடகாவுக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு விஷயம், 2 நாளைக்கு முன்னாடி இது ஹிந்து நாளிதழில் அந்த இணையதளத்தில் நான் படித்தேன். கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி பகுதியில் கர்நாடகாவின் முதலமைச்சர் சிவகுமார் அவர்களின் உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து மானுக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிர்களுக்கு இல்லையான்னு ஒருத்தர் வந்து பதாகையை தொங்க போட்டு போயிட்டாங்க. அந்த மர்ம நபர் யாருன்னு காவல்துறையினர் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க அப்படின்னு செய்தி படிச்சேன். அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசன மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன். நேரத்தை வீண் பண்ணாதீங்க, எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம்.